எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன், சிஆர்ஓ ரூம் அவைலபிலிட்டி, இன்றைய தகவல் மற்றும் நேற்று சுவாமி தரிசன விவரங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். இன்றைய தகவல்: திருமலையில் மொத்தம் 108 தீர்த்தங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மொத்தம் 7 தீர்த்தங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ராமகிருஷ்ண தீர்த்தம், குமாரதாரா தீர்த்தம், தும்ப்ரு தீர்த்தம், ஆகாச கங்கா, பாண்டு தீர்த்தம், பாப விநாசம், சுவாமி புஷ்கரணி தீர்த்தம். இந்த 7 தீர்த்தத்தில் ராமகிருஷ்ண தீர்த்தம், குமாரதாரா தீர்த்தம், தும்ப்ரு தீர்த்தம், இந்த 3 தீர்த்தங்களும் பாபநாசம் டேமை தாண்டி அடர்ந்த வனத்து பகுதியில் இருக்கு. இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இங்க போறதுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமகிருஷ்ண தீர்த்தம் தை மாத பௌர்ணமி அன்று ஒரு விழா நடக்கும், ராமகிருஷ்ண முக்கோட்டி அப்படின்ட்டு. அதே போல மாசி மாச பௌர்ணமி அன்று குமாரதாரா தீர்த்தம் முக்கோட்டி விழா நடக்கும். பங்குனி மாத பௌர்ணமி அன்று தும்ப்ரு தீர்த்த முக்கோட்டி விழா நடக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் பக்தர்களுக்கு பாபநாசம் டேமை தாண்டி இருக்கிற அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கிற மலை பாங்கான பகுதியில ட்ரெக்கிங் செஞ்சு நீங்க போறதுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. மற்ற நாட்களுக்கெல்லாம் இது தடை செய்யப்பட்ட பகுதி, அதனால அனுமதி கிடையாது. மற்ற 4 தீர்த்தங்கள், ஆகாச கங்கா, பாண்டு தீர்த்தம், பாப விநாசனம், சுவாமி புஷ்கரணி, இந்த 4 தீர்த்தங்கள் தினமுமே பக்தர்கள் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ நம்முடைய ரெகுலர் செய்திகளை பார்க்கலாம். திருப்பதியில் தினம் 3 இடத்துல ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எல்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் அலிபெரி நடைபாதையில போற வழியில இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல தினமும் இரவு 9 மணிக்கு மேல மறுநாளைக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. முதல்ல மறுநாளைக்கு உண்டான ஸ்லாட்ஸ், ஒவ்வொரு மணி நேரம் ஸ்லாட் படிக்கான டோக்கன் கொடுத்து முடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அதற்கு அடுத்த நாளைக்கு உண்டான அதிகாலை 3, 4, 5 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன் பக்தர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு இன்னைய தேதிக்கு உண்டான 1 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு உண்டான வெவ்வேறு டைம் ஸ்லாட் படி 14,000 டோக்கன் இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன்கள் லைன்ல இருக்கிற பக்தர்களுக்கு முதல்ல கொடுத்து முடிக்கிறாங்க. பிறகு வரிசையில் வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவங்கள ஆதார் நம்பரை பார்த்து அதன்படி இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி இன்றைக்கு உண்டான எல்லா ஸ்லாட்டும் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு, அதாவது 5ஆம் தேதிக்கு உண்டான 4,789 டோக்கன் பாக்கி இருக்கிறதா சொன்னாங்க. இது நாளைக்கு அதிகாலை 3 மணி மற்றும் 4 மணி ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன். 8 மணிக்கு 4,800 டோக்கன் இருக்கிறது அப்படிங்கிற நிலைமையை பார்க்கும்போது இன்னைக்கு கண்டிப்பாக இது மத்தியானம் வரைக்கும் வர்ற பக்தர்களுக்கு நேரடியாக இந்த டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 12-1 மணிக்கு வர்றவங்களுக்கு கூட இந்த டோக்கன் கிடைக்கும். ஆனா நான் இன்னைக்கு முழுதும் அவங்க வெயிட் பண்ணி நாளைக்கு காலையில 3 மணிலேருந்து 4 மணிக்கு சுமாரில் தான் லைன்ல போய் ஜாயின் பண்ண முடியும். எனவே அந்த மாதிரி நாளை வரை வெயிட் பண்ணக்கூடிய பக்தர்கள் கீழ்த்தற்பதியில் முக்கியமான இடங்கள் எல்லாம் போய் பார்க்கலாம். இந்த 6 முக்கியமான கோயில்களை ஆந்திர பிரதேச டூரிசம் டெவலப்மெண்ட் காரங்க கூட்டிட்டு போய் வராங்க. காலையில் 8 மணி 9 மணிக்கு ஒரு ட்ரிப்பும், மதியம் 1 மணிக்கு 2 மணிக்கு ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 6 கோயில்களையும் அவங்க சுற்றி பார்த்துட்டு கடைசியாக கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் அவங்க நம்மளை ட்ராப் பண்ணிடுறாங்க. அதனால மறுநாளுக்கு தான் தரிசனம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த சேவையை உபயோகப்படுத்துறது நல்லது. அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில நடந்து போகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன். ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை அப்படிங்கிறது திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க தினமும் அதிகாலை 6 மணிக்கு இந்த படிக்கட்டுல நடந்து போறவங்களுக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க.
என்ட்ரன்ஸ் தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஒரு கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல நம்மளோட ஆதார் நம்பரை வாங்கிட்டு ஆதார் நம்பரை செக் பண்ணிட்டு நமக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம மலைப்படி ஏறி போகும்போது 1200வது படிக்கட்டில் வந்து ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும். அந்த ஸ்கேன் சென்டரில் மறக்காமல் நம்ம டோக்கனை கொடுத்து ஸ்கேன் செஞ்சுக்கணும். அந்த ஸ்கேன் செஞ்சு முடிச்ச அப்புறம் தான் மலை பாதை பயணம் முடிஞ்ச அப்புறம் நம்மளை வந்து எஸ்எஸ்டி கவுண்டரில் நமக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அதனால இங்கே வந்து தினமும் சுமார் 3000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுபடி இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு கொடுத்த தகவல் படி 2967 டோக்கன் காலையில் 8 மணிக்கு பாக்கி இருந்ததா சொல்கிறாங்க. காலையில் 8 மணிக்கு கிட்டத்தட்ட 3000 டோக்கன் இருக்கிறது அப்படிங்கிற நிலைமையை பார்த்தா இன்னைக்கு 6 மணிக்கு இதை விட ஜாஸ்தியான டோக்கன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த தகவல் வந்து கிடைக்கல. ஆனால் கிட்டத்தட்ட 4000 டோக்கன் வரைக்கும் கொடுத்துருந்தா தான் 8 மணிக்கு 3000 டோக்கன் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது. இதை பார்க்கும்போது நடந்து போறவங்களுக்கு இன்னைக்கு மத்தியானம் போறவங்களுக்கு கூட இந்த டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மதியம் 3 மணில இருந்து ஸ்லாட் போட்டு தரிசனத்துக்கான டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. அதனால இன்னைக்கு டோக்கன் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால 1 மணிக்கு போறவங்களுக்கு கூட இன்னைக்கு இரவு 8 மணி 9 மணிக்கு உண்டான ஸ்லாட்லயே அவங்களுக்கு தரிசனம் கிடைச்சிடும். அதனால எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறத விட இதுல வந்து வாங்கிட்டு போறவங்களுக்கு சீக்கிரம் தரிசனம் வந்து கிடைக்குது. நேரடியாக நீங்க திருமலைக்கு வந்து ரூம் புக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்து இருக்கு. இது திருமலையில பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கு. நீங்க ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமா வந்தீங்க அப்படின்னா அந்த பஸ் எல்லாம் நேராக ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும். ஆனா வர்ற வழியில வந்து டிரைவர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க சிஆர்ஓல இறக்கி விட்டுருவாங்க. சிஆர்ஓல அதிகாலையில 5 மணில இருந்து தினமும் காலியா இருக்கக்கூடிய ரூம் வந்து கொடுக்குறாங்க. தினமும் கிட்டத்தட்ட 1000 இருந்து 1200 ரூம் வரைக்கும் 50 ரூபா 100 ரூபாய்க்கான ரூம் கண்டிப்பா வந்து வேக்கண்ட் இருக்கு. இன்னைக்கு அதிகாலையில 8 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 1500 ரூம் வந்து காலியா இருக்கிறதாக தகவல் கொடுத்தாங்க. இது 50 ரூபாய் 100 ரூபாய்க்கான ரூமு. இதுல 8 மணிக்கு 146 ரூம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 146 ரூம் அலாட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு 2 இருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா ரூம் கிடைக்கும். நீங்க அதிகாலையில 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள இந்த சிஆர்ஓ ஆபீஸ்ல போனீங்கன்னா பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்ல ஆல்ரெடி மக்கள் வந்து லைன்ல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த லைன்லயே நீங்களும் சேர்ந்து உங்களோட ஆதார் நம்பரு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடணும். அங்க பணம் கட்டுற வேலையெல்லாம் கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கு அலாட்மெண்ட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு உண்டான ரூம் அலாட்மெண்ட் செய்தியை வந்து ஒரு எஸ்எம்எஸ் மூலமா உங்களோட மொபைல் நம்பருக்கு அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல வந்து வெவ்வேறு காட்டேஜுக்கு உண்டான குறியீடு வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. அஞ்சனாதிரி காட்டேஜ், சங்கமிட்டா காட்டேஜ், கருடாதிரி நகர் காட்டேஜ், இந்த மாதிரி இருக்கும். அந்த காட்டேஜோட குறியீடும் அதோட ரூம் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் அலாட்மெண்ட்டை பார்த்துட்டு நேரா அந்த காட்டேஜுக்கு வந்து ஒரு என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த என்கொயரி ஆஃபீஸ்ல போய் நீங்க எஸ்எம்எஸ் காட்டிட்டு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிக்கலாம். 50 ரூபாய் இருக்கும், 100 ரூபாய் காட்டேஜும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு உண்டான வாடகையும் காசு டெபாசிட்டும் உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க. நீங்க ரூம் காலி பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு உண்டான காசு டெபாசிட்டை ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. திருமலையில ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேர் இருக்கணும். 2 பேர் இருந்தால் தான் ரூம் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. தனியா சிங்கிளா போறவங்களுக்கெல்லாம் ரூம் அலாட்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி ஒரு ரூம்ல இத்தனை பேர் தான் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. ரூம் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கும். தாராளமா 4 பேர் 5 பேர் வந்து தங்குறதுக்கு இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. மதியம் 2 அல்லது 3 மணிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு எப்படியும் ராத்திரி 7 மணிக்குள்ள வந்து ரூம் கிடைச்சிடும். இரவு 7 மணிக்கு மேல வந்து இவங்க ரூம் அலாட்மெண்ட் யாருக்கும் பண்றது கிடையாது. கடைசியாக நேற்று பக்தர்கள் தரிசன விவரத்தை பற்றி பார்க்கலாம். நேற்று 65,683 பக்தர்கள் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. 23,453 பேர் முடிக்காணிக்கை செலுத்திருக்காங்க. நேற்று சுவாமியின் உண்டி வருமானம் 3.74 கோடி.
டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் போகிறவங்களுக்கு 12 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற விஷயம் வந்து டிடிடி நிர்வாகம் குறிப்பிட்டிருக்கு. அதே போல வரும் 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் திருமலையில வருடாந்திர தெப்போற்ச நிகழ்ச்சி நடக்குது. அதை பற்றிய ஒரு விரிவான வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து தெப்போற்சவ நிகழ்ச்சியில் என்னென்ன நாளைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படிங்கிற விவரங்களை வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்து நீங்கள் இந்த சமயத்தில் திருமலையில் இருந்தீங்கன்னா இந்த விழாவில் மறக்காமல் பங்கு பெறுங்க. இது மாதிரி இந்த சேனலில் நம்ம திருப்பதி திருமலா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ்கள் மற்றும் இதர விவரங்களை வந்து தினசரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல்கள் அவங்களுக்கும் வந்து உபயோகமாக இருக்கும். மீண்டும் ஒரு அப்டேட்ல வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.